அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாத்துல் இஸ்திகாரா, இஸ்திகாராவினுடைய தொழுகையை பற்றி பார்த்தோம். அந்த தொழுகை எதற்காக தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும் என்பதை பற்றி பார்த்ததற்கு பின்னால், சரி அந்த தொழுகை தொழுது விட்டோம், தொழுததற்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு அது எப்படி இருக்கும், அதை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் அற்புதமாக சொல்லுவான், வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நாம் வெறுக்கக்கூடிய ஒன்று நமக்கு நலவாக இருக்கும், நாம் நேசிக்கக்கூடிய ஒன்று நமக்கு கெடுதலாக இருக்கும். அதை போன்று அல்லாஹ்வினுடைய கூற்றின்படி, அறிவுறுத்தலின்படி நாம் தொழுது விட்டோம். ஆனால் தீர்ப்பு நாம் எந்த நியத்திற்கு ஆதரவாக ஒரு காரியத்தை ஆதரவு வைத்து, குழப்பமான நேரத்தில் ஒரு காரியத்தை ஆதரவு வைத்து நாம் தொழுகிறோம், நமக்கு இது நடக்க வேண்டும் என்று தொழுகிறோம். ஆனால் அதற்கு எதிராக நடந்தால் அல்லது அதற்கு நமக்கு சாதகமாக நடந்தால் நாம் இந்த மனோநிலைக்கு வர வேண்டும். முதலில் நம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை அல்லாஹ் பொறுத்து கொள்கிறான், அல்லாஹ்வின்பால் நாம் பொறுப்பு வைக்கிறோம் என்ற எண்ணத்தோடு நாம் தொழுகிறோம். அதற்கு முழு பொறுப்பாளன் அல்லாஹ்வாக இருக்கிறான். ஆதலால் அந்த காரியத்தின் மீது நன்மை தந்தாலும், அது கெடுதலாக தந்தாலும், அல்லது அந்த காரியம் நடந்தாலும் நடக்காமல் போனாலும் பொறுப்பாளன் அல்லாஹ்வாக இருக்கிறான் என்று நம் உள்ளத்தை நாம் முதலில் இலகுவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, அந்த காரியத்தில் நலவா அது கெடுதலா நலவா என்பதை நம்மை விட அறிந்தவன் ரப்புல் ஆலமீன். எல்லா நேரத்திலும் மனிதனுக்கு நலவைத்தான் தருவான். ஒருவேளை அந்த காரியத்தில் நமக்கு துன்பம் வரக்கூடிய காரியமாக இருக்கலாம். உதாரணமாக, ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று நான் இஸ்திகாரா தொழுகிறேன், அல்லது ஒரு தொழிலை துவங்க வேண்டும் என்று நான் இஸ்திகாரா தொழுகிறேன். ஒருவேளை அந்த பெண்ணை திருமணம் முடித்திருந்தால் அந்த பெண் ஏதோ ஒரு பாவமான காரியத்தில் ஈடுபட்டு நம் மனதை சங்கடப்படுத்தி விடுவாள், அல்லது ஒரு தொழிலை ஏற்படுத்தி இருந்தால் அந்த தொழில் நஷ்டப்பட்டு நாம் அதற்கு துன்பமாகி விடுவோம். இப்படி எல்லாவற்றையும் நம் வாழ்வின் நலனை கருதி அல்லாஹ் நமது முடிவை எடுத்திருக்கிறான். ஆதலால் அந்த முடிவு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஈமானில் உயர்ந்தது. ஈமானில் உயர்ந்தது. அது நலவாக இருந்தாலும் கேடாக இருந்தாலும் அதற்கு பொறுப்பாளன் அல்லாஹ் என்ற நம்பிக்கைக்கு நாம் தொழுததற்கு பின்னால் வர வேண்டும். உதாரணமாக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ரியாத்தில் இருந்து ஒரு விமானம் கிளம்புகிறது. அந்த விமானத்திலே 300 பயணிகள். அந்த 300 பயணிகள் தயாராக இருக்கிறார். ஒரே ஒரு பயணி தூங்கி விடுகிறார். விமானம் எடுப்பதற்கு முன்னால் அந்த பயணி தூங்கி விழுத்ததற்கு பின்னால் விமானம் தயாராகிவிட்டது. இவர் செல்லுவதற்கு தடைபட்டு விட்டது. கத்துகிறார், கதறுகிறார். ஆனால் அவர் அந்த விமான நிலையத்தில் இருந்து அழுகிறார். கொஞ்ச நேரத்தில் ஒரு தகவல் வருகிறது, இப்பொழுது 300 பயணிகளோடு சென்ற விமானம் விபத்திற்கு உள்ளாகி கருகி கடலில் விழுந்தது என்று. இவர் நினைத்திருக்க மாட்டார். இவர் ஆசைப்பட்டது நாம் இந்த விமானத்தில் செல்ல வேண்டும் என்று. இந்த விமானத்தில் செல்லவில்லையே என்று வருத்தப்பட்டார். அந்த வருத்தம் பின்பு ஒரே நொடியில் அது பெரிய வாழ்வின் மகிழ்ச்சியாக அவருக்கு மாறி. இதை போன்றுதான் நாம் ஒரு காரியத்தின் மீது நம்பிக்கை வைத்து அதை நமக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்று தொழுதிருப்போம். அந்த காரியம் வேறொரு விதமாக நடந்திருக்கலாம். ஆனால் எந்த விதத்திலும் அல்லாஹ் நமக்கு நலவை நாடுவான் என்பதுதான் நமக்குள்ள ஈமானின் மிக வலுவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு குழப்பமான நிலையில் அல்லாஹுக்காக தொழுகிறோம். அதை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சரியானதைத்தான் தருவான் என்பது இந்த தொழுகையில் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். ஈமான் நாம் பலமாக்க வேண்டும். அல்லாஹ் தருவது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு நல்லதைத்தான் அல்லாஹ் தருவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, அது நலவாக இருந்தாலும் கேடாக இருந்தாலும் அதில் நலவுதான் இருக்கும் என்று நம் மனதை நாம் இலகுவாக்கி கொள்ள வேண்டும். இந்த சஞ்சலத்திலிருந்து, இந்த குழப்பத்திலிருந்து இறைவனிடத்தில் விடுதலை பெறுவதற்காக அந்த தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அதிலிருந்து விடுதலை பெற்று நாம் அல்லாஹ் நல்லதை நாடுவான், நல்லதுதான் நடக்கும் என்று மேலும் மேலும் நம் ஈமானை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த தொழுகை நமக்கு சொல்லித்தரக்கூடியது. துன்பம் வந்தால், குழப்பம் வந்தால், இடர்கள் வந்தால், இடையூறுகள் வந்தால் நீங்கள் அல்லாஹ்வை தொழ வேண்டும். அந்த துன்பத்தை அகற்றுவதும் இடையூறை அகற்றுவதும் அதை கொண்டு நலவை தருவதும் அது அல்லாஹ்வின் உத்தரவின், அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. நமக்கு அல்லாஹ் சொன்னது தொழ வேண்டும், இறைவனிடத்திலே கேட்க வேண்டும். அதை அப்படி தொழ வேண்டும், இறைவனிடத்திலே கேட்க வேண்டும். அதை கொண்டு நலவை தருவதும் கேடை தருவதும், கேடின் மூலமாக நலவை தருவதும் அல்லது நலவின் மூலமாக கேடை தருவதும் அது நம் கையில் இல்லை, இறைவன் கையில் இருக்கிறது. கடைசியாக இந்த தொழுகை நமக்கு கற்றுத்தரக்கூடியது, குழப்பமான நேரத்தில் அல்லாஹ்வை நாட வேண்டும். அந்த குழப்பத்திலிருந்து அல்லாஹ் நம்மை விடுதலை செய்வான் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும்.
வல்லான் அல்லாஹ் எல்லா விதத்திலும் நம் வாழ்வில் எல்லா விதமான வளத்தையும் நலத்தையும் தருவதோடு எல்லா நேரத்திலும் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கும் சந்ததிகளுக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.